கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 10:9 நாம் வாசிக்கும் பொழுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த வார்த்தையை உங்களுக்கு சமீபமாய் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தராகிய இயேசுவை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கையிடணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாயில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா, அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அது உங்கள் விசுவாசத்திற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்னு வருடங்களை சொல்லுகிறதல்ல, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் அடையாளம் காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது விசுவாசத்துக்குரிய வார்த்தையாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தையாக புறப்பட வேண்டும். ஏன்னா நீதி உண்டாக தான் இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னா வாயினாலே நீங்கள் அறிக்கை பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வெட்கமே படமாட்டாங்க அப்படின்னு வேதம் நமக்கு அடையாளம் சொல்லுகிறது. யூதனாக இருக்கட்டும், கிரேக்கனாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வித்தியாசமே இல்லை. எல்லாருக்குமே கர்த்தரானவர் யாரெல்லாம் அவரை தொழுது கொள்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவர் ஐஸ்வர்யம் சம்பனராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அது கூட என்ன பண்ண மாட்டார், வேதனை அவர் கூட்டுகிற தேவனே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்போது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய வார்த்தையை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படலைன்னா எப்படி பிரசங்கிப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை சொல்லி நல்ல காரியங்களெல்லாம் சுவிசேஷமாக அறிவிக்கிறருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை விசுவாசமான வார்த்தை வருகிறதா? நம் குடும்பத்தில் பேசும் பொழுது விசுவாசமான வார்த்தைகள், ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வார்த்தைகள், ரட்சிப்பு உண்டாக, நீதி உண்டாக, பரிசுத்தம் உண்டாக, தேவ பக்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவர்களுக்கு நம்ம பேசுவது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் குறை சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துகிற தேவனா அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாயினாலே ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தரை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.